ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SK to All in One. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி கடையல் பண்ணிட்டேன், லஞ்சுக்கு சாதம் வடிச்சிட்டேன், முட்டைக்கோஸ் கூட்டு பண்ணேன், புளி ரசம் வச்சிட்டேன், தயிர் இருக்கு. என்னோட பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சுட்டு தக்காளி கடையில் வச்சு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கு சாதம் முட்டைக்கோஸ் கூட்டு பெரட்டினது ரசம் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 2 பேத்துக்குமே க்ரீம் பண்ணி வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தக்காளி கடையல், லஞ்சுக்கு முட்டைக்கோஸ் கூட்டு பெரட்டினது ரசம் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். நேற்று கொஞ்சம் துணியெல்லாம் துவைச்சிருந்தேன், காலையில் பெட்ஷீட்லாம் துவைக்கணும் அப்படின்னு. அந்த துணியெல்லாம் கொஞ்சம் சூடு எடுத்துன்னு வெயிலில் போட்டிருந்தேன். அதெல்லாம் எடுத்துட்டு துவைச்சி போட்ட துணி எல்லாத்தையும் காய போகிறதுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன். பெட்ஷீட் எல்லாத்தையும் துவைச்சு எல்லாத்தையும் காய வச்சுட்டேன். இங்கேயும் காஞ்சிட்ருக்கு. வரிசையாக கோயில் கும்பாபிஷேகம் வருதுங்க, அதனால தான் வீடை ஒட்டுக்க க்ளீன் பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நேற்று நைட்டே வீடெல்லாம் வலிச்சு முடிச்சிட்டேன். பெட்ஷீட் மட்டும் துவைக்கிற வேலை இருந்தது, அதையும் துவைச்சி முடிச்சிட்டேன். துவைச்ச துணியில் இங்கே போட்டு வச்சுருக்கேன், அப்புறமா மடித்து வைக்கணும். அது பொறுமையாக பண்ணிப்போம் ஈவினிங் தான். இதுதாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. அடுப்பு திட்டு க்ளீன் பண்ணி அடுப்பையும் க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சிட்டேன். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.